ஸ்போர்ட்ஸ் மீடியா வாயிலாக மற்றும் ஒரு காணொளி தொகுப்போடு உங்களோடு இணைந்திருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே பாகிஸ்தான் அணியுடைய துடுப்பாட்ட வீரர் பாபர் அசாம் பாகிஸ்தான் அணி சார்பாக அதிகூடிய சதங்களை பெற்ற வீரர்கள் வரிசையிலே முன்னிலை பெற்றிருக்கின்றார். நேற்றைய தினம் இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலே சதம் பெற்று 102 ஓட்டங்களை பெற்றதன் மூலம் இந்த மொத்தமாக 20 சதங்களை பெற்றிருக்கின்றார் பாபர் அசாம். இதற்கு முன்னர் பாகிஸ்தான் அணியுடைய துடுப்பாட்ட வீரர் சைட் அன்வர் 20 சதங்களை மொத்தமாக பெற்றிருந்தார். அந்த சாதனையை தற்போது பாபர் அசாம் நிலைநாட்டி இருக்கின்றார். பாபர் அசாம் விளையாடிய மொத்த 136 போட்டிகளிலே இந்த 20 சதங்களை பெற்றிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே பாகிஸ்தானுடைய முன்னாள் சைட் அன்வர் 244 போட்டிகளிலே விளையாடி இந்த 20 சதங்களை பெற்றிருந்தார். பாகிஸ்தான் அணி சார்பாக சதங்களை பெற்ற வரிசையில் முன்னிலையில் இருக்கின்ற வீரர்கள் பாபர் அசாம் 136 போட்டிகளிலே 20 சதங்களை பெற்றிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே முன்னாள் வீரர் சைட் அன்வர் 244 போட்டிகளில் விளையாடி 20 சதங்களை பெற்றிருக்கின்றார். பாகிஸ்தானுடைய முன்னாள் வீரர் முகமது யூசுப் 267 போட்டிகளிலே 15 சதங்களை பெற்றிருக்கின்றார். அதே போல பகா சமான் 90 போட்டிகளில் விளையாடி 11 சதங்களை பெற்றிருக்கின்றார். அதே போல முகமது ஹபீஸ் 216 போட்டிகளில் விளையாடி 11 சதங்களை பெற்றிருக்கின்றார். அதிகூடிய சதங்களை பெற்ற வீரர்கள் இவர்கள் தான் இருக்கின்றார்கள் பாகிஸ்தானுடைய வீரர்கள். பாபர் அசாம் மீது 2 வருடங்களுக்கு முன்னர் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் அமைதியாக இருந்து கொண்டு தனது துடுப்பாட்ட மட்டையினால் பதில் வழங்கியிருக்கின்றார். பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் மற்றொரு காணொளி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன்.